சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளம் அருகே முக்கிய சந்திப்பில் கழிவுநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த பள்ளம் சரி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன், இந்த குழாய் உடைப்பு தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தற்போது அது சரி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்கள் என்ன? அந்த பெரிய மயிலாப்பூர் முக்கிய சந்திப்பில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது. குறிப்பா இந்த கழிவுநீர் கால்வாய் என்பது இந்த நீண்ட நாட்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பு போட்டப்பட்டது. அந்த குழாயில அந்த பிரஷர் தாங்காம உடைப்பு ஏற்பட்டது. அதனால கழிவுநீர் வெளியே இருந்தது. அதை சரி செய்யும் பணி, அதாவது அந்த பள்ளம் குறித்து நம்ம செய்ய வேண்டிட்டு அந்த அதிகாரிகள் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்பவுமே ஒரு இடத்துல பெரிய பள்ளம் இருப்பா காலதாமதம் ஆகும். நாட்கள் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம். நேற்று அந்த அதிகாரி நான் என்ன சொல்லணும்னா, இது முக்கியமான ரோடு. இங்க குறிப்பா அனைத்து சாலைகளும் மெட்ரோபடி வருவதும் நடக்க பேருந்துகள் அந்த வழியா தான் போகும். கிண்டியிலிருந்து வரக்கூடிய வண்டி ஆகட்டும், அடையாறு பகுதி, திருவான்மியூர் பகுதி, இந்த பகுதியில் இருந்து வந்த வாகனங்கள் அனைத்துமே அந்த வழியாக தான் போகணும். அலுவலகத்துக்கு போக ரொம்ப சிரமமா இருந்தது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, நேற்றே நம்மிடம் அதிகாரிகள் சொன்ன விஷயங்கள் தான் உடனடியாக சரி செய்யும் போட்டு பொக்கலையில் துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் அந்த பணியை முடிச்சாங்க. அப்ப வேக பணி நடந்து முடிஞ்சு அந்த பைப்பை நேற்றே மாத்திட்டு அதுக்கு மேலேயும் முழுவதுமாவே அந்த காங்கிரீட் கொட்டப்பட்டு அந்த சாலை போடப்பட்டது. இன்னும் அந்த பேருந்து அங்க பேருந்து போக முடியாது. இன்னைக்கு மட்டும் இந்த இருசக்கர வாகனம் கார் போறப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க. நாளை முதல் தான் அந்த வழியாக பேருந்து போகும். அதாவது பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியத்தின் சார்பா பல இடங்கள்ல ஏற்கனவே போடப்பட்ட அந்த பாதாள சாக்கடை அந்த குழாயினாலதான் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா அந்த குழாயில உடைப்பு ஏற்பட்ட என்ன ஆகுனா உடனடியாக அந்த சாலை மிகப்பெரிய அளவில் சேதம் அடையும். இப்ப அதனால என்ன பண்ணணும், நவீனமான இப்ப குழாயை பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பல இடங்கள்லயுமே இதற்கு முன்பாக இதே மயிலாப்பூர் இந்த பகுதியில அருகில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அதையும் சரி செய்தாங்க. இப்ப இங்க ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக அதாவது இந்த புதிய பைப்லைனை மாற்றணும். அப்பதான் இதுக்கு நிரந்தர தீர்வு வரும். ஏன்னா பல இடங்கள் இது போன்ற பிரச்சனை இருந்துகிட்டே வருது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த உட்கட்டமைப்பு என்பது குடியிருப்பு கம்மியா இருந்தது. இப்ப ஒரே இடத்துல பல அடுக்குமாடி குடியிருப்புல வர்றதுனால அந்த கழிவுகளுடைய அதிகமா அந்த கழிவு நீர் வெளியேறக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா எல்லா கழிவு நீரும் ஒரு முக்கிய சந்திப்புகள் இங்கிருந்து தான் அந்த கழிவு நீர் கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு போகப்படுது. அதனால அந்த பிரஷர் தாங்காம தான் இதுல பார்த்தோம்னா அந்த நேற்று அந்த பணி செய்யும்போது பார்த்தோம்னா அவ்வளவு அந்த மண் அடைக்கிறது. நிறைய மண் இருந்தாலும் அந்த தண்ணி போக முடியாம அந்த பிரஷர்ல தான் பைப் உடையுது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரும்பாலும் அந்த மண்ணை தூய்மைப்படுத்துறாங்க. நிறைய பொக்கலைன் வச்சுதான் எடுத்தாங்க எல்லா மண்ணையும். இப்ப அந்த முழுவதுமாவே அந்த இடத்த பைப்பை புது பைப்பை போட்டு தற்பொழுது சாலை போடப்பட்டது. பேருந்துகள் நாளை முதல் அனுமதிக்கப்படும். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.